ஹாய் ஹலோ நண்பா, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான ஒரு எடிட்டு தான், ஸ்கிப் பண்ணிடுங்க நண்பா. ஒரு ஈஸியான எடிட்டு தான், ஒரு மொக்கமான எடிட்டு தான் நண்பா. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், வேறு லெவலில் இருக்கிற நண்பா இந்த எடிட் பார்க்க. ஸோ எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. வாங்க நண்பா, இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பிக்சார்ட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கிற நண்பா. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு நான் பேக்ரவுண்டில் சில இமேஜஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச பிறகு. இதில் ஸோ நான் இந்த பேக்ரவுண்டை எடுக்கிறேன். பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு ஸோ இதில் டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நண்பா. ஸோ இந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேச்சுரேஷனில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க நண்பா. ஸோ கிளியராக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு உங்கள் இமேஜ் எடுத்துடுங்க நண்பா. ஸோ இங்கே உங்கள் இமேஜ் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க இமேஜ் எடுத்துடுங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜை எடுத்துகிட்டு இந்த இமேஜை எப்படி பேக்ரவுண்டை கட் பண்ணால் சொல்லித்தரேன் நண்பா. ஸோ அதில் கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் அவுட்லைன் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சிறுசோ பின்ன சின்னதாக வச்சா போதும் நண்பா. கரெக்டாக கட் பண்ணிடுங்க. ஈஸியாக கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு ஈஸியாக எடிட் பண்ணிது கொஞ்சம் டைம் ஆகும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஒரு ஈஸியான மெத்தட் தான் நண்பா ஃபோட்டோ எடிட் பண்ணியது. ஒரு ஈஸியாக தான். நம்ம சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எல்லாம் முடிச்சதும் இந்த ஏரோ சிம்பிளை கொடுத்தா போதும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணி இதில் சின்ன சின்ன கேப்ஸ்லாம் இருக்குது நண்பா. ஸோ அந்த கேப் எப்படி அடிக்கிறதுனா இந்த பெயிண்ட்டு கொடுத்து ஸோ இதை அப்படி கரெக்டாக பண்ணாங்க நண்பா. இந்த கேப்லாம் அடைஞ்சிடும். ஸோ எரேஸ் பண்ணி தான் அதே மாதிரி தான் இது கொடுத்தேன், இப்போ தான் எரேஸ் ஆகிடும். ஸோ கேப் அடிக்கிறதெல்லாம் எரேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு முடிஞ்சதும் சேவ் கொடுத்தா போதும். ஸோ சேவ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். உங்கள் இமேஜை வந்து நீட்டாக கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். கரெக்டாக சென்டரில் இங்கே வச்சுட்டு சோலோன்றிருக்க இமேஜை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. இதில் லெஃப்ட் சைடில் இந்த ஒரு ஏரோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதில் மூவ் டவுன் கொடுத்தா தான் டவுனு கீழே போயிடும். அடுத்து இந்த ஆட் இமேஜ் இருக்குது நண்பா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதே சைஸுக்கு வச்சு ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இதில் மூவ் டவுன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல நண்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராக் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் எடுத்துருவோம் நண்பா. இதில் ஆட் இமேஜை கொடுத்துருங்க. ஆட் இமேஜ் கொடுத்த பிறகு நான் ஸோ கிராக் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் எடுக்கிறேன். கொஞ்சம் கிராக்காக இருந்த மாதிரி இருக்கும். இந்த டூப்ளிகேட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வைங்க. ஸோ சின்ன சின்ன கிராக் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குல்ல நண்பா பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் இந்த இமேஜ் எடிட் பண்ணினா நம்ம சேனலுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. கிட்டக்கே பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுங்க நண்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பா. அடுத்த வீடியோ இந்த மாதிரி வேறு லெவலில் இமேஜ் எடிட் பண்ணுறது நம்ம சேனலில் வந்து கற்று தருவோம் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள் நண்பா. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பா. நெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுற ஆப்ஷனை சேவ் பண்ணால் நண்பா. ஸோ கீழே சேவ் பண்ணிருக்கோம், சேவ் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு எடிட்டர் நண்பா. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.